Praise the Lord. Glory be to Jesus. தேவனே நமக்கு போதித்து நடத்துவார். எல்லா காரியங்களையும் நமக்கு போதித்து நடத்துவார் ஒரே ஒருத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எப்படின்னா 143 சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்குது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், உடைய நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்தட்டும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு பிரியமானதை செய்ய தான் நம்ம போதிக்க சொல்கிறோம். நமக்கு பிரியமான விஷயத்துக்கு நம்ம போதிக்க சொல்லலை, அவருக்கு பிரியமான. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பா, நான் வாங்கிட்டு வேணாம் வந்து போதித்து நடத்துங்க பண்ணுவாங்க. உலக காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் கேளுங்க. ஆவிக்குரிய காரியத்தில் தான் நம்ம கேட்கணும். ஏன்னா உலகத்தில் தான் ஒழிந்து போகுது, வேஸ்ட்டு, மாயே இல்லை. பிரசிங்க சொன்னது போல் உலகத்துக்குரிய எல்லாமே மாயினால் நம்ம அதில் கேட்டு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அதில் உலகத்தில். ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்தில் கிடைக்கும் போது ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும், வல்லமைகள் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க, எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அவர் எல்லாத்தையும் நடத்துவார். நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். நம்ம அதன்படி நடத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தில் நம்ம நடத்தலாம். பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கோம். நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். மற்றவர்களையும் அழைத்து செய்யலாம். அநேக ஆத்துமாக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய கிடத்தில் என்ன செய்யும், கிடத்தில் முத்துக்களை பதிப்பாங்க. அநேக ஆத்துமாக்கள் நம்ம கொள்ளை பொக்கிஷமாக கிடச்சிதுன்னா முத்துக்கள் நம்ம கிடத்தில் பதிப்பாங்க. அப்போ எத்தனை முத்துக்கள் பதித்த கிட ஃபுல்லாகவும் பாருங்கள். அது மாதிரி நமக்கு என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட கேட்டு கேட்கணும். அவருக்கு தான் போதித்து நடத்துவார் நம்மளை. நம்ம அவருக்கு சிலர் பாருங்களேன், ஆண்டவருக்கே போதிப்பாங்க. இப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்கப்பா, அப்படி நடத்துங்க. அந்த கதையே கிடையாது. ஆண்டுகிட்ட நம்ம போதிக்கிறதுக்கு நம்ம யார்? நம்ம ஒருத்தருக்கும் பிரயோஜனமற்ற களிமண். நம்ம மண், களிமண். படைப்பின் காரணத்தை போய் நம்ம கேட்க முடியுமா? எதுவும் கேட்கறதுக்கு துணியவே கூடாது. துணிகாரம் அது. ஆண்டவர் சிலர் கேட்பாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஏன் இப்படி செய்யுங்க, என்ன எனக்கு தந்தா என்ன? அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் போதித்து நடக்க வேண்டிய வழியில் ஒன்று நடத்துவேன்றார். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றார். பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவன். நம்ம ரட்சிப்பின் தேவன் நாள் முழுவதும் காத்திருக்கிறான்னு நம்ம சொல்லணும். அந்த ஒரே ரட்சிப்புக்காக தான் செய்கிறேன், நான் காத்திருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் ஒன்று நடத்துவேன் சொன்னார் இல்லையா? 90:12 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன செய்யணும், அவருக்காக செலவிடணும். ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்காக செலவிடணும். காத்திருக்கணும். அவருக்காக நம்மகிட்ட பேசுவாரா, பண்ணுவாரான்னு காத்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு நம்ம செய்வார், போதனையில் தருவார். ஒரு நாள் நம்மகிட்ட இருந்து வந்து பேசும்போது நமக்கு ஒரே சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே இருக்கும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்யணும், பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த பிரமாணங்களை கற்றுத்தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கத்திற்காக என்ன செய்யணும், காத்திருந்து ஜெபிக்கணும், உயிர்த்திருந்து ஜெபிக்கணும், ராஜாவங்களில் ஜெபிக்கணும். 24 hours இருக்குது நம்மளுக்கு. 24 hours 2 மணி நேரம் 40 நிமிஷம் கத்துடையுது தசமபாகம் நம்ம கொடுக்குறோமா ஒரு நாளைக்கு? நானே கூட கொடுக்கறதில்லை, யாருமே சில கொடுக்கறதில்லை. அப்போ ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார் இல்லைங்களா? நமக்காக ஒரு மணி நேரம் கொடுக்க கேட்டார். அவர் விடுத்திருந்த 1 மணி நேரம் எனக்காக ஜீவிக்கூடாதான்னு கேட்குறாரு. ஆனால் கொடுக்க வேண்டியது கட்டளை என்னது, 2 hours 40 நிமிஷம் அவருடைய கணக்கில் வரணும். 24 மணி நேரத்தில் தசமபாகம் 2 hours 40 நிமிஷம் நம்ம கொடுக்குறோமா? இல்லையே. அதுக்கு பதில் நம்ம கொடுக்கலாம், கொடுக்க முடியும் நம்மளால். 1 hour நம்ம ஜெபிச்சா கூட மற்ற காரியங்கள், மற்ற அவர்ஸ்லாம் நம்ம துதிச்சுட்டே இருக்கலாம். நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது, தூக்கம் வரும்போது, எல்லா காரியத்திலும் நம்ம துதிச்சுட்டே இருக்கோம்னா அந்த துதிக்கிற நிமிஷங்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த 2:40 வந்துடும் நம்மளுக்கு இல்லையா? அதனால் தசம பாகத்தில் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். தசம பாகத்தை கொடுக்குறேன்ட்டு ஏமாற்றக்கூடாது. அதுதான் தசம பாகத்தை நம்ம ஆண்டுகிட்ட கொடுக்கணும். பண்டக சாலையை கொண்டு சோதித்து பண்ணணும். எதை கேட்குறாரு, நமக்கு மணி கணக்கில் இல்லை, நமக்கு சோதனை பலிகளை தான் கேட்குறாரு. பண்டக சாலையில் கொண்டு வாங்க பணத்தை கேட்குறாரு. அவருக்கு எதுக்கு பணம்? அவங்க ஐஸ்வர்ய சம்பந்தனாச்சே, முத்து வயல் இப்போ எல்லாம் அவருடைய இது. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் தேவடைய ராஜ்யத்தில் நம்ம நீதி தேடணும். நம்ம எல்லாமே நமக்கு கிடைக்கும், கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. முதலாவது அப்படி நீதி நியாயத்தையும் தேடணும். அவர் நான் போதித்து வழி நடத்துங்கப்பா, நான் ஒரு அறிவுக்கிட்ட முட்டாள்ப்பா, நான் முட்டாளாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா, அறிவு தாங்கப்பா, அப்படி கிருவை தாங்கப்பா. நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட்ட
கேட்கணும், கிருவிகளை கேட்கணும், அறிவை கேட்கணும், ஞானத்தை தாங்க ஞானத்தில் குறைவுகளாக இருக்கிறப்பா ஞானத்தை கேட்கும்போது அவர் நம்மளை போதித்து நம்ம கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனை தருவார், சக்தியை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை ஆக்குவார், நம்மளுக்கு கீழ்ப்படத்தை தருவார், சத்திய போதனைகளை தருவார். சரிங்களா? பலன் தந்து நம்மளை வழிநடத்துவார். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட கேட்கும்போது ஞானமாக கேட்கணும். ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவன். எத்தனை 7-70 தடவை மன்னிப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த இருதயத்துலேருந்து வரணும். நம்முடைய அவர் நமக்கு மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம இருதயத்துக்குள்ளேருந்து மன்னிப்பு கேட்கணும். சும்மா நான் மன்னிச்சுக்கோங்க. சில மனுஷங்கிட்ட கேட்பாங்க, தாய் தாப்பட்ட மன்னிப்பு கேட்பாங்க, பிள்ளைங்கிட்ட சாரி சாரி, அதெல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு கிடையாது. மனமார்ந்து உள்ளத்து துக்கத்தோடு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன்ப்பா, அப்படி அறியாதப்பா, அவன் நிறைய செஞ்சுருக்கேன்ப்பா, நான் அறியலப்பா, இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கும், நான் அறியலப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா, ஜீவ பாதையை என்னை தெரிந்து கொள்ளணும்ப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா, ஜீவனில் தேவன் பண்ணிங்க, என்ன நம்முடைய வழியில் நடத்துங்க, என்னுடைய கிருபையில் எனக்கு தாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட கேட்கணும். மாம்ச இச்சை விடுதலையாக்குங்க, பண ஆசை, பொருளாசை, பெண் ஆசை, மண் ஆசையிலேருந்து எனக்கு விடுதலையாக்குங்கப்பா அப்படி சொல்லி என்னை போதித்து வந்துட்டுங்கப்பா, நீங்கள் எனக்கு போதிங்க, எனக்கு ஒரு மூளை கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது நம்மளை என்ன செய்ய மன்னிச்சுட்டு பாவத்திலிருந்து விடுதலை தந்துட்டு நமக்கு அதுலேருந்து வழியில் தந்துட்டு நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். வழிகள் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் வந்து பெரிய தேவன், பயங்கரமான தேவன். அப்படி இருக்கும்போது அந்த பயங்கரமான தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். எண்ணி முடியாது, நினச்சி கூட பார்த்துக்க முடியாது, அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அவரை மதிக்கிறோமா, எங்கேயாவது நம்ம பைபிள் படிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, மற்ற உதவி செய்கிறோமா, கற்பனைகளை கைக்கொள்கிறோமா, அவர் சொன்னது வழியில் நடக்கிறோமா, எதுவுமே கிடையாது. இனிமேல் அது கத்திரை வருகை நெருங்கி போச்சு, 3ஆம் உலக போர் தொடங்க போகுது. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாவங்கள்லாம் கழுவி கர்த்தருக்குள்ளே மறிக்கணும்னா என்ன செய்யணும், பாவங்கள்லாம் அறிக்கிட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் தேடி ஆத்துமாதாயம் செய்த மாதிரி செய்யணும். பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமாக்களை கொண்டு போகணும். நம்ம கேம், நம்முடைய கோல் ஆத்துமா தான். அதை கொண்டு போய் ஆண்டுகிட்ட சேர்க்கணும். அது எப்படி போக முடியும், அவர்கிட்ட கேட்கணும்ப்பா, ஆத்துமாக்கள் தாங்கப்பா, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவது கொடுத்துருங்கப்பா எனக்கு சொல்லி கேட்டு ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்தி ஆண்டுகிட்ட போகிறதுக்கு சரிப்படுத்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். நம்மளும் நம்ம குடும்பங்களும் சரியாகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை, பணமோ பொருள் நம்ம கூட வரவே வராது. அதெல்லாம் பூமியில் தான் விட்டு போகிறோம். அப்புறம் எதுக்குங்க இந்த பந்தா பேசுதெல்லாம், இந்த பிஸ்தாத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுவிடுவோம். நம்ம பெருமை இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, பொய் நான் இருக்கக்கூடாது. பொய் பேசாத யாருமே கிடையாது. நான் கூட சில பேசியிருப்பேன், ஆனால் ஆண்டுட்டு பண்ணி போய் பாண்டவரையா தேவையில்லாத போய் பேசிட்டேன்ப்பா, என்ன பண்ணிங்கப்பா, அந்த இடத்துல தேவையாக இருக்காது. மற்றவங்களை தப்பி கேட்கறதுக்காக நான் பேசிட்டேன். அதுவே நம்மளுக்கு வலிக்குது. அப்போ பொய்யே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், நரகம் தான் கிடைக்கும். அதனால் மன்னிப்பு கேட்க நம்ம பண்ண காரியங்கள்லாம் இப்போயே நம்ம மன்னிப்பு கேட்டு அனுதினம் நம்ம சுத்திகரிச்சோம் வச்சுங்களேன், நம்மளுக்கு பரலோகம் நிச்சயம் ஆனால் தருவார். மன்னிக்கிற தேவன் மன்னிச்சு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்துங்க. பாவங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை மன்னிச்சு நம்மளை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.